தெய்வ திருமகனார் ஐயா தேவர் ஐயா அவர்கள். ஏன்னா ஏன் ஒரு தனிப்பட்ட ஒரு மனித பிறப்பாக பிறந்தவர் தான். ஆனால் அவரை ஒரு சித்தருக்கு சமமாக ஒரு தெய்வத்துக்கு சமமாக இத்தனை மக்கள் போட்டுறாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன? ஏன்னா அவருடைய பிறப்பிலிருந்தே அவருக்கும் சித்தர்களுக்கும் நிறையா சம்பந்தம் உண்டு. ஏன்னா இன்றைக்கி எடுத்துக்கிட்டிங்கன்னா மதுரையில் திருப்பரங்குன்றம் அப்படின்னு சொல்லி ஒரு இடம். அந்த திருப்பரங்குன்றத்தில் பார்த்திங்கன்னா சோமப்பா சாமிகள்னு சொல்லுவாங்க. சோமப்பா சித்தர், ராமலிங்க சுவாமி சித்தர் அப்படின்னு நம்ம கட்டிக்குளத்தில் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க, மாயாண்டி சித்தர்னு சொல்லி. ஏன்னா உக்கிரபாண்டிய தேவர் யார் ஐயா தேவர் ஐயா அவங்க அப்பா உக்கிரபாண்டிய தேவர் ஐயாவுக்கும் அவங்க அம்மா இந்திராணி அம்மாவுக்கும் ரொம்ப நாளாக பிள்ளை இல்லை. அப்போ பிள்ளை இல்லை அப்படின்னோடனே எங்கெங்கேயோ நிறைய ஆலயங்களுக்கு கோவிலுக்கெல்லாம் போய் பார்த்தாங்க, குழந்தை கிடைக்கல. அப்போ ஒரு நேரத்தில் இந்த மாயாண்டி சுவாமிகள் கட்டிக்குளம் மாயாண்டி சுவாமிகளுடைய பிரசாதம் பெறுறாங்க. அவர் திருநீர் போடுறார். அந்த திருநீரை கொடுத்த சில மாதங்கள்லேயே அழகான முத்து மாதிரி ஒரு ஆண் குழந்தை பிறந்தார். அப்போ முத்து மாதிரி ஒரு ஆண் குழந்தை பிறந்த உடனே அந்த கட்டிக்குளம் மாயாண்டி சுவாமிகளுடைய குருநாதர் யாருன்னா சூட்டுக்கோள் ராமலிங்க சுவாமிகள்னு சொல்லுவாங்க. அந்த ராமலிங்கம் அப்படின்ற அவருடைய பேரையும் சேர்த்து முத்து மாதிரி பிள்ளை பிறந்ததுனால அவருக்கு முத்துராமலிங்கம் அப்படின்னு சொல்லி பேர் வச்சாங்க. பேர் வச்சு சில மாதங்களிலே தன்னுடைய தாயை இழந்தவர். அப்படி இழந்தாலும் உலகத்திலே ஒரு மனிதன் இப்படிலாம் வாழ முடியுமா அப்படின்னு வாழ்ந்து காட்டினவர். ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சாயல்குடியில் விவேகானந்தர் படிப்பக சாலை அப்படின்னு சொல்லி அந்த காலத்தில் ஏற்படுத்தியிருக்காங்க. தேவரையா மிக அருமையாக பேசுவாங்க அப்படின்றத நம்ம வரலாற்றில் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அவர் முதல்ல பேசின ஊர் எது அப்படின்னு சொன்னால் சாயல்குடி தானா. ஏன் அப்படின்னா அதுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு பஞ்சாயத்து விஷயமாக போயிருக்காங்க. அப்போ அன்னைக்கு சாயல்குடியில் அந்த விவேகானந்தா படிப்பக சாலையில் பேச வர வேண்டிய ஒரு பேச்சாளர் வரலை. அப்போ ஐயாவை பேச சொல்கிறாங்க. யாரை பற்றி பேச சொல்கிறாங்க? விவேகானந்தரை பற்றி. சில மணி நேரங்கள் கிட்டத்தட்ட 2-3 மணி நேரம் பேசினாராம் விவேகானந்தரை பற்றி. முதல்ல பேசும்போது அவ்வளவு ஒரு மிகச்சிறந்த பேச்சாற்றலை பெற்றவர் யார் அப்படின்னா தெய்வ திருமகனார் தேவர் ஐயா அவர்கள். இவருடைய பேச்சாற்றலை கேள்விப்பட்டு எத்தனையோ இடங்களில் ஐயாவை கூப்பிட்டு பேச சொன்னாங்க. அப்படி பேச சொன்னதில் நம்ம கேரளா அங்கே திருவனந்தபுரத்துக்கு அங்கே பேச கூப்பிட்ருக்காங்க ஐயா. அப்போ அவர் அங்கே கேரளாவுக்கு போயிருக்கார். போய் பேசியிருக்காங்க. அப்படி பேசும்போது அந்த இளவரசி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இவரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. அப்படி ஆசைப்பட்டு ஐயா பார்த்து பேசுகிறாங்க. நீங்கள் ரொம்ப அழகாக பேசுகிறீங்க, உங்களுடைய பேச்சு சிந்தனைகள் ரொம்ப தெளிவாக இருக்குது, அதை காட்டிலையும் உங்களோட மீசை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால் உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கிறோம்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொன்னாங்களாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஐயாவுக்கு மீசையோடு சில புகைப்படம் பார்ப்போம், மீசை இல்லாமல் அதுக்கப்புறம் பல புகைப்படம் ஃபோட்டோ பார்ப்போம். ஏன் அப்படின்னா அதுக்கு முன்னாடி அவர் மீசை வச்சுருந்தாராம். அந்த அம்மா அப்படி கேட்டாங்கல்ல, உங்கள் மீசையை பார்த்து எனக்கு ஆசையாக இருக்குது, உங்களை திருமணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு பெண்ணிட்ட சடக்குன்னு முகத்தில் அடித்த மாதிரி சொல்லலை. அவர் சொல்லாமல் என்ன பண்ணிடுறாரு, வந்துடுறாரு. அந்த அம்மா போயிடுறாங்க. காலையில் பேச வர்றாரு. திரும்பி எப்படி வர்றாரு? மீசை இல்லாமல் வர்றாரு. ஏன்? ஒரு பெண்ணு நம்முடைய மீசையை பார்த்து திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னா அதுக்கு காரணமாக இருந்த இனிமேல் இந்த மீசை எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய மீசையை எடுத்துக்கிட்டாராம். ஒரு நேரத்தில் பர்மாவுக்கு போனாங்களா ஐயா. அப்படி பர்மாவுக்கு போகும்போது அந்த ஊரினுடைய வழக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மிகப்பெரியவர்கள் மரியாதைக்குரியவங்கள்லாம் வந்தாங்கன்னா பெண்களுடைய கூந்தலை கீழே அப்படி பரப்பி விட்டு அந்த கூந்தலில் தான் நடந்து வருவாங்களாம். அப்போ அதே மாதிரி ஐயா வரும்போது கூந்தலை பரப்பி விட்டு நடக்க சொன்னாங்களா. அப்போ ஐயா சொன்னாரா, நான் பிறந்த நாடும் பெண்ணை மதிப்பது, நானும் தாய்மையை மதிப்பவன், அதனால் இனிமேலும் உங்கள் ஊரில் இப்படி ஒரு வழக்கத்தை விட்டுருங்க அப்படின்னு சொன்னாராம். அப்போ அப்படி பெண்களுக்கு பெண்மைக்கு அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு மரியாதை தரக்கூடியவர். அதனால தான் இன்றைக்கி அவரை பல நாட்கள் நம்ம மக்களுக்காக சுதந்திரத்திற்காக சிறைச்சாலையில் இருந்தவர். இன்றைக்கும் பார்த்தோம்னா ஆங்கிலேயர் பேசவே கூடாதுன்னு வாய் போட்டு சட்டம் போட்டாங்க. யாருக்கு? தமிழகத்தில் ஐயா ஒருத்தருக்கு தான். அப்புறம் அங்கிட்ட வடக்கு பக்கம் ஒருத்தருக்கு. அப்போ ஏன் அப்படின்னா அவருடைய பேச்சினுடைய அந்த தன்மை எப்படி இருந்ததா, வாளை காட்டிலும் கூர்மையாக இருந்ததா. அப்போ அப்படிப்பட்ட ஐயாவை பற்றி ஒரு பாட்டை பாடிட்டு அதுக்கப்புறம் மேற்கொண்டு பேசு. எங்கு வள்ளி நாயகமாக நடிக்கும் திரு MSK சிவரஞ்சனி அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக ஆடை அணிவிக்கப்படுகிறது. தொப்ளாக்கரை ராதா செல்வி மதினி அவர்களுக்கு ரூபாய்
100 அன்பளிப்பு பானா முத்துப்பாண்டி, திருமுருகன், நேதாஜி இளைஞரணி, தொப்பலாக்கரை. அன்பளிப்பளித்த அன்பு உள்ளத்திற்கு அவர்கள் சார்பில் நன்றி. வணக்கம். தேவர் முத்து ராமலிங்கம் தெய்வத்திரு ஞான தங்கம் மூவுலகம் போற்றும் எங்கள் முத்துராமலிங்க தங்கம், முத்துராமலிங்க தங்கம். தேவர் முத்து ராமலிங்கம் தெய்வத்திரு ஞான தங்கம் மூவுலகம் போற்றும் எங்கள் முத்துராமலிங்க தங்கம், முத்துராமலிங்க தங்கம். தேவர் முத்து ராமலிங்கம் பாடமா. தேவர் முத்து ராமலிங்கம் தென்னகத்து வீரசிங்கம் மூவுலகம் போற்றுகின்ற எங்கள் முத்து ராமலிங்கம், எங்கள் முத்து ராமலிங்கம். தேவர் முத்து ராமலிங்கம் தென்னகத்து வீரசிங்கம் உலக போற்றும் எங்கள் முத்துராமலிங்கம், முத்துராமலிங்க தங்கம். தேவர் முத்து ராமலிங்கம், ராமலிங்கம். இன்றைக்கு நம்முடைய 18ஆம் படி கருப்பனுடைய ஆலயம். இந்த ஆலயத்தினுடைய திருவிழா வருடந்தோறும் சிறப்பாக முன்கூட்டியே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இவங்க வேணும் அப்படின்னு குறிப்பிட்டு அந்த கலைஞர்களுக்கு வாய்ப்பளித்து அவங்கள வந்து வளர்த்து விடக்கூடிய பகுதி. அதுவும் நம்மளுடைய பகுதியிலே நம்ம அகரத்துப்பட்டி அப்படின்னு சொன்னாலே அது ஒரு தனிப்பட்ட ஒரு விசேஷம். இப்போ இந்த 18ஆம் படி கருப்பு அப்படின்னா நம்ம அழகர் கோயிலில் 18ஆம் படி கருப்பு இருக்கார். இப்போ அங்கேருந்து எல்லாமே அந்த பிடிமண்ணை எடுத்து வச்சு வணங்கி தானே வர்றோம். இப்போ அந்த 18ஆம் படி கருப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் யார்? 18ஆம் படி கருப்புன்றவர் அப்படின்னீங்கன்னா கேரளாவில் மலையாள தேசத்தில் இருந்து 18 நம்பூதிரிகள், அதாவது லாடர்கள் அப்படின்னு கூட அவங்கள சொல்லுவாங்க. இந்த 18 பேர் என்ன பண்ணாங்களா, கேரள மன்னனுடைய உத்தரவுக்கு இணங்க அவர் என்ன உத்தரவு போடுறாருன்னா, இந்த உலகத்திலேயே 2 இடத்துல மட்டும்தான் அபரஞ்சி என்று சொல்லக்கூடிய அரிதான தங்கத்தில் உண்டான பெருமாள் சிலை இருக்குது. அதில் ஒன்று திருவனந்தபுரம், இன்னொன்று நம்ம அழகர் கோவில். அப்போ இங்கே இருக்கக்கூடிய சிலையை எடுத்துகிட்டு அங்கே போயிட்டா நம்ம நாட்டுக்கு மட்டும்தான் இந்த பெருமை இருக்கணும் அப்படின்னு நினச்சி இந்த 18 பேரை அனுப்புகிறாரு. இந்த 18 பேருக்கு காவலாக வந்தவர் தான் கருப்பு. எதுக்கு? அழகர் சிலையை திருடுறதுக்கு துணையாக வர்றார். அப்படி துணையாக வரும்போது இந்த 18 பேர் என்ன பண்ணுறாங்க, கண்ணில் மைய தடவி அழகர் கோயிலுக்குள்ளே ஒளிஞ்சுக்கிறாங்க. ஒளிஞ்சு மந்திரங்களை சொல்லி அழகர்கிட்ட இருக்க முதல்ல அந்த கலையை இறக்கணும்ல, சக்தி இறக்கணும்ல, சக்தி இறக்குனா தானே அவரை தொட முடியும், தூக்க முடியும் அப்படின்னு சொல்லி கலையை இறக்குறாங்க. அப்படி கலைகளை பூரா இறக்கும்போது இந்த விஷயத்தை அழகர் போய் அந்த கோவில் அர்ச்சகர்கிட்ட சொல்லிடுறாரு. இந்த மாதிரி 18 பேர் உள்ளே ஒளிஞ்சிருக்கேன் கண்ணில் மைய தடவி, அப்படி ஒளிஞ்சிருக்கவங்க என்னுடைய சக்தியை பூரா குறைச்சிக்கிட்டு இருக்காங்க, என்னை எடுத்துகிட்டு போகணுன்ற திட்டத்தில் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிடுறாரு அழகர். என்ன பண்ணுறாங்கப்ப, என்னதான் கண்ணில் மைய தடவி உருவத்தை மறைச்சாலும் பசி அப்படின்றது பொதுவான விஷயம் தானே எல்லாருக்குமே. அப்போ அர்ச்சகர்கள் என்ன பண்ணுறாங்க, யோசித்து சாதமாக உருட்டி அதில் மிளகை அரைச்சி அப்படி கலந்து உருட்டி வச்சுருவாங்க. மிளகை நிறையா கலந்து ஊட்டி வச்சு அதை சாப்பிட்டா என்னாகும், காரம் உரப்பு வரும்ல. அப்போ உரப்பு இருந்தால் என்னாகும், கண்ணு கலங்கும்ல.
அப்போ கண்ணு கலங்கும் போது அந்த கண்ணில் பூசி இருந்த மை பூரா அழிய ஆரம்பிக்குது. அப்படி கண்ணில் மைய அழிய ஆரம்பித்தோடனே 18 பேர் உள்ளே இருக்கிறத கண்டுபிடிச்சி விட்டாங்க. இவங்க மந்திரம் மட்டும் மறைஞ்சிருந்ததை கண்டுபிடிச்சிடுறாங்க. கண்டுபிடிச்சா 18 பேரை என்ன சொல்லியிருக்காரு அழகர், கோபுரத்து வாசல் வழியாக அந்த 18 பேரையும் பலி கொடுக்கணும். அப்படி 18 பேரையும் பலி கொடுத்து முடிச்சிங்கன்னா தான் இவங்களை உயிரோடு அனுப்பிடாதீங்கன்றார். அப்போ 18 பேரை பலி கொடுக்கும்போது கருப்பை என்ன சொல்கிறாரு, இந்த அழகரை பார்த்து மயங்கி நிற்கிறாரு நம்ம கருப்பை. இங்கேருந்து இனிமேல் நான் திருப்பி மலையாள நாடு போக மாட்டேன். இந்த அழகரை நான் பாதுகாத்து இந்த ஊரை பாதுகாத்து என்னை எங்கெங்கெல்லாம் கொண்டு போய் பிடிமண் எடுத்து வச்சு என்னை வணங்குறாங்களோ அத்தனை மக்களையும் காப்பாற்று நான் அருள்வேன். அதனால் இனிமேலும் நான் எங்கேயும் போக மாட்டேன், இந்த அழகர் கூடவே தான் இருப்பேன். அதனால் எனக்கு 2 பொருள் மட்டும் கொடுக்கணும்னார். ஒன்று, உள்ள மூலஸ்தானத்தில் அழகருக்கு போடுற மாலை 18ஆம் படி கருப்பனுக்கு சொந்தம். இன்னொன்று, மூலஸ்தானத்தில் தரக்கூடிய நெய்வேத்தியம் சாமிக்கு வச்சு வைப்பாங்கள்ல பிரசாதம், அது கருப்பனுக்கு சொந்தம் அப்படின்னு அவர் வாக்கு கேட்டுக்கிட்டதுனால இன்றைக்கும் அந்த 18 பேரை பலி கொடுத்து அந்த கோபுரத்து வாசலில் படி அமைத்து அந்த கதவுலேயே அருவுருவமாக காட்சி தரக்கூடியவர் யார் அப்படின்னா, அதனால தான் 18 பேரை பலி கொடுத்து அந்த இடத்துல காவலாக நிற்கிறதுனால தான் அவருக்கு பேர் 18ஆம் படி கருப்பே அப்படின்னு சொல்லி ஐயாவுக்கு பேர். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா மதுரையில் அந்த பெரிய கதவு இருக்கும். அந்த கதவில் பூரா நிறையா சந்தனம் பூசியிருப்பாங்க, மாலைகள் பூரா தொங்கும். எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மாலை நேரத்தில் உள்ள நட சாத்துறதுக்கு முன்னாடி அந்த அழகருக்கு போடுற மாலையை பூரா கொண்டுட்டு வந்து இன்றைக்கும் கதவில் தான் போடுவாங்க. ஏன்னா அவர் கேட்ட வாக்கு என்ன, அவருக்கு போடுற மாலை எனக்கு சொந்தம்னார்ல, அதே மாதிரி அழகருக்கு கொடுக்கக்கூடிய நெய்வேத்தியமும் இங்கேருந்து தான் முறையாக பக்தர்களுக்கு வழங்கப்படும். எங்கே 18ஆம் படி கருப்பேன்ட்டு இருந்து. இன்றைக்கி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆடி மாதம் அந்த திருவிழாவின் போது மட்டும்தான் அந்த கதவு திறக்கப்படும். அங்கே உள்ளே போகக்கூடிய ஒரே ஒரு சாமி என்ன சாமி, சக்கரத்தாழ்வார். அந்த சக்கரத்தாழ்வார் பெருமாளுடைய ஆயுதமான சக்கரம் என்ற அந்த சக்கரத்தாழ்வாரை மட்டும்தான் ஆடி மாதம் 18ஆம் படி கருப்பு இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு போயிட்டு வர முடியும். ஏன்னா 18 பேரை பலி கொடுத்த இடம்ல, அப்போ அதுக்கு போனோம்னா உள்ளே போகிறதுக்கு பெருமாளுடைய ஆயுதத்துக்கு மட்டுமே அந்த சக்தி உண்டு. அப்போ இன்னும் போய் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கு அந்த மேலே இருக்கிற தீர்த்தக்கரை ராக்குன்னு சொல்லுவாங்க. அந்த ராக்கு கோயிலுக்கிட்ட ஒரு தீர்த்தக்கரை இருக்கும், அதுக்கு நூபுர கங்கைன்னு சொல்லி பேர். அந்த நூபுர கங்கையிலேருந்து தான் தினம் கொண்டு வந்து அழகருக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேறு எந்த தண்ணியிலையும் எந்த தீர்த்தத்துலேயும் அதுக்கு அபிஷேகம் பண்ணால் கருத்து போயிடுவார், அந்த தண்ணி மட்டும்தான் அவருக்கு சேரும். அப்போ அந்த தீர்த்தத்தை எடுத்துகிட்டு வரும்போது 18ஆம் படி கருப்பேன்ட்ட சொல்லி, ஐயா இது நாங்கள் சுத்தமாக பரிசுத்தமாக எடுத்துகிட்டு வந்த தீர்த்தம் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி எடுத்துகிட்டு போவாங்களாம். இப்போ அழகர் கிளம்பி வந்திருக்காருல ஆற்றுல இறங்க, அப்படி ஆற்றுல இறங்க வரும்போது அது என்னென்ன நகைகள் கொண்டு போட்டு போகிறாரு, எப்படி பாதுகாப்போட போகிறாரு அப்படின்னு 18ஆம் படி கருப்பிட்ட ஒப்படைச்சி சொல்லிட்டு தான் போவாங்க. திருப்பி உள்ளே போகும்போதும் அவர்கிட்ட சொல்லிட்டு தான் உள்ளே போவாங்க. இப்படி அனைத்தையும் கட்டி காக்கக்கூடியவர் யார் அப்படின்னு சொன்னால் நம்ம 18ஆம் படி கருப்பு. இன்றைக்கி ஐயப்பன் கோயிலையும் அவர் தான் காவல் தெய்வமாக இருக்கிறார். ஆமாம், அதனால் ஐயப்பனை பற்றி ஒரு பாட்டு. இருமுடி தாங்கி ஒரு மனதாகி குருவினவி வந்தோ, இருவினை தீர்க்கும் யமனையும் வெள்ளோ, திருவடியை காண வந்தோ. பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கள்ளும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ, சுவாமி சரணம் ஐயப்ப சரணம். பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கள்ளும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ, ஐயப்போ சுவாமியே, சுவாமியே ஐயப்போ, ஐயப்போ சுவாமியே. நெய்யபிஷேகம் சுவாமிக்கு, கற்பூர தீபம் சுவாமிக்கு, ஐயப்பன் மாலை சூடிக்கொண்டு ஐயனை நாடி சென்றிடுவோம், சபரிமலைக்கு சென்றிடுவோம். சுவாமியே ஐயப்போ, ஐயப்போ சுவாமியே. கார்த்திகை மாதம் மாலையிலிருந்து நேர்த்தியாகவே விரதமிருந்து, கார்த்திகை மாதம் மாலையணிந்து நேர்த்தியாகவே விரதமிருந்து, பார்த்த சாரதியின் மைதனே உன்னை பார்க்க வேண்டிய தவமிருந்து, பார்த்த சாரதியின் மைந்தனே உன்னை பார்க்க வேண்டிய தவமிருந்து,
18 படி மீது ஏறிடுவோம் எதிர்கின்றவனை சரணமடைவோம் மதிமுகம் கண்டு மயங்கிடுவோம் ஐயனை துதிக்கையிலே தன்னையே மறந்திடுவார் பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கள்ளும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ சுவாமி சரணம் ஐயப்ப சரணம் பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கள்ளும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே சரணம் சரணம் ஐயப்பா சாமி சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா சாமி சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா சாமி சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா சரணம் ஐயப்பா சாமி சரணம் ஐயப்பா. ஒரு மாதம் என்பது எதை குறிக்கும் அப்படின்னா மாதத்தில் பாதி நாள் தேய்பிற பாதி நாள் வளர்பிற ஒரு நாள் அமாவாசை அதில் போய் நம்முடைய முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடன்களை செய்கிற ஏன்னா அவ்வளோ ஒரு நல்ல நாள். அடுத்து பௌர்ணமி அப்படின்றது இறை வழிபாடு மிகுந்த மாதம். ஏன்னா பௌர்ணமி மாதத்தில் போய் எங்கே சாமி கும்பிட்டாலும் அந்த மாதம் பூரா சாமி கும்பிட்டா புண்ணியம் கிடைக்குமா. ஒரு சனி பிரதோஷத்தன்னைக்கு சாமி கும்பிட்டோம்னா அந்த வருஷம் பூரா சாமி கும்பிட்டா புண்ணியம் கிடைக்கும். அதே மாதிரி ஒரு கும்பாபிஷேகத்தில் கலந்துக்கிட்டோம் அப்படின்னா 12 ஆண்டுகள் சாமி கும்பிட்டா புண்ணியம் கிடைக்குமா. அதுலேயும் இந்த சித்திரா பௌர்ணமி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த சித்திரா பௌர்ணமி அன்னைக்கு சாமி கும்பிட்டோம்னாலும் வருடம் அனைத்தும் சாமி கும்பிட்டா புண்ணியம் கிடைக்கக்கூடிய சக்தி சித்திரா பௌர்ணமிக்கு மட்டும் உண்டு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் கிரிவலம் வருவாங்க. அப்படி கிரிவலம் வர்றது பௌர்ணமிக்கு கிரிவலம் வருவாங்க. மதுரையில் திருப்பரங்குன்றத்தில் கூட கிரிவலம் வருவாங்க. ஏன்னா அது முருகன் கோயில், அது சிவன் கோயில் முதல்ல, அதுக்கப்புறம் முருகன் கோயில், அதுக்கு நிறையா கதை இருக்குது, அதை விட்டுருவோம். அப்போ இந்த கிரிவலம் வர்றது அப்படின்றது இன்றைக்கு பௌர்ணமி மாதங்களிலே திருவண்ணாமலையிலே மிக மிக விசேஷமான ஒரு நிகழ்வு. அதில் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு விவரமானவங்க பெரியவங்கள்லாம் அந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு போய் கிரிவலம் வருவாங்க. ஏன்னா அந்த 12 மாதமும் கிரிவலம் வந்த புண்ணியம் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் வந்தால் கிடைக்கும். இதில் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு முக்கியமான ஒருத்தரை கும்பிடணும் தம்பி மதனு. எல்லா ஆலயத்துக்கும் போகிறோம், கோயிலுக்கு போகிறோம், சரி. சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு இன்னும் ஒருத்தரையும் நம்ம கும்பிடணும். யார்? ஏன்னா சிவபெருமான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றோட பிறந்தாங்கன்னு புராணம் சொல்லுது. வில்லோடு சீதை பிறந்தாங்க, சிலம்போடு கண்ணகி பிறந்தாங்க, கோடாலியோட பரசுராமர் பிறந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க, புராணத்தில் இருக்குது. ஆனால் ஓலை சுவடியோட சிவபெருமான் ஒரு சித்திரம் வரைந்தாராம், அதை சக்தி வரைஞ்சாங்கன்னு கூட சொல்கிறாங்க. அப்படி ஒரு சித்திரம், ஒரு அழகான ஒரு சித்திரத்தை வரைந்து அந்த சித்திரத்தின் கையிலே ஒரு ஓலைச்சுவடி ஒரு ஓவியத்தில் கொடுத்துருக்காங்க. அதுக்கு சிவபெருமான் உயிர் கொடுத்தார். என்னைக்கு? இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு. அவர் தான் சித்திரம் என்ற ஓவியத்திலிருந்து பிறந்த சித்திரகுப்தன். யார் சித்திரகுப்தே? யமதர்மனுடைய கணக்காளர். அவர் கையில் ஏன் ஓலைச்சுவடி இருக்குது? நம்ம செய்யக்கூடிய பாவ புண்ணியங்களை எழுதும். உயிரை பிடிக்கிற வேலை தான் யமனுக்கு. நம்ம போய் இருக்க போகிறது நரகமா சொர்க்கமான்றதை நிர்ணயித்து சரியாக கணக்கு எழுதிட்டு இருக்கவர் யாருன்னா அந்த சிவனால் ஓவியம் என்ற சித்திரத்திலிருந்து பிறக்கப்பட்ட சித்திரகுப்தன். அவர் பிறந்த நாள் சித்ரா பௌர்ணமி. அதனால் அவர் அன்னைக்கு வணங்கிக்கிட்டோம் அப்படின்னா இனிமேல் நம்ம செய்யக்கூடிய பாவங்கள் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் சித்திரகுப்தனை சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு வணங்கணும்னு சொல்லி அப்படி ஒரு சிறப்பு உண்டு. ஏன் சிரிக்கிறீங்க? அப்படி அதனால் சிரிக்கிறீங்களா தம்பி? என்ன சிரிக்கிறாப்பிலையே இல்லைப்பா. அப்போ பாவங்கள் செய்கிறோம் அப்படின்னா நம்ம சாமியை வணங்கணும், நம்ம செஞ்ச பாவம்லாம் போயிடுமா? அப்படி இல்லை, அதுக்கு அர்த்தம் இனிமேல் நம்ம பாவம் செய்யக்கூடாதுன்ற எண்ணம் அந்த சித்திரகுப்தனை வணங்கினா நமக்கு வரும். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்களில் ஒரு திருவிழா வைக்கிறோம், ஒரு பழனி மாலை போடுறோம், ஒரு திருச்செந்தூர் மாலை போடுறோம், ஒரு ஐயப்ப சாமிக்கு மாலை, சபரிமலைக்கு மாலை ஓட்டு போகிறாங்க. எந்த கோயிலுக்கு போனாலும் நிறையா காய்கறி பொருட்கள்லாம் வைப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா பாகக்காய் வைக்க மாட்டாங்க, ஏன்னா அது கசப்பு பொருள். பாகு அப்படின்னாலே இனிப்பு, அற்றது அப்படின்னா பாகு அற்ற காய். இதனால் சில பேர் பேசுகிறாங்க. அதனால் அது பாகு அற்ற, அதாவது இனிப்பு அற்ற காய், பேரே அதுதான். அதனால் அதுக்கு பேர் பாகற்காய். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பூசணிக்காய் வைப்பாங்க. சக்கரை பூசணி, வெள்ளை பூசணிலாம் தை மாதத்துலேருந்து பொங்கல்லேருந்து எல்லாத்துக்குமே சிறப்பான நாட்களில் பூரா பூசணிக்காய் வைப்பாங்க. ஆனால் சுரக்காய் மட்டும் வைக்க மாட்டாங்க. ஏன் சுரக்காயை எந்த ஒரு விரத காலங்கள்லையோ ஒரு நல்ல விசேஷங்களுக்கோ சுரக்காயை ஏன் வைக்கிறது கிடையாது? ஏன்னா இதெல்லாம் நம்ம ஊர்களில் ஒரு வழக்கமாக பெண்கள்லாம் சமைக்கிறோம். மாலை விட்டுருக்காங்க, எங்கள் வீட்டில் நாங்கள் சுரக்காய் வைக்க மாட்டோம், மொச்சை அவிக்க மாட்டோம். ஏன்? பயிர் அவிக்கக்கூடாதுன்னு ஒரு முறை. அதனால் மொச்சை பயிர் அவிக்கிறது கிடையாது. அப்போ சுரக்காய் அப்படின்றது என்ன? அப்படி ஒன்றும் தப்பான ஒரு காய் இல்லையே, அதை ஏன் வைக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. அப்போ அதுக்கு என்ன காரணம்?
அப்படின்னீங்கன்னா பார்க்கடலை கடைஞ்சாங்க. எதுக்கு? அமிர்தம் கிடைக்கணும்னு. அப்படி தேவர்களும் அசுரர்களும் இணைந்து கிடைக்கும் போது உள்ளே இருந்து நிறையா பொருள் வந்துச்சு. உச்சிர சிரவசை என்ற குதிரை, ஐராவதம் என்ற யானை, கற்பகதரி என்ற மரம், காமதயன என்ற பசு, சிந்தாமணி என்ற மாலை, அகலி என்ற பெண்ணு, நிறையா பொருள் வந்துச்சு. எல்லாத்தையும் தேவர்களும் தெய்வங்களும் எடுத்துக்கிட்டாங்க. அப்போ ஒரு காய் மிதந்து வந்துச்சா. அசுரங்க பார்த்தாங்க, என்னடா எல்லாத்தையும் இவங்களே எடுத்துக்கிட்டாங்க, தேவர்களும் தெய்வங்களுமே, நமக்கு ஒன்றுமே கொடுக்க மாட்டாங்களே அப்படின்னு. இந்த காய் மிதந்து வந்தோன்னே வேகமாக ஓடி போய் ஒரு அரைக்கே என்ன பண்ணிவிட்டு அதை எடுத்து கடிச்சுவிட்டேன். அப்போ தான் தேவர்கள் சொன்னாங்கன்னா, அசுரன் கடித்ததாலே அது அசுரக்காய். அப்போ அதுக்கு பேர் என்ன? அசுரக்கா. அசுரக்காயில் ஆணாவெடுத்தா சுரக்கா. ஏன்னா அது அசுரன் கடித்ததுனால தான் நல்ல காரியங்களுக்கு சாமிக்கு மாலை ஓடுறது, விரதம் இருக்கிறதுனால சுரக்காயை பயன்படுத்துறது கிடையாது. அதை நம்ம புராணங்கள் சொல்லுது, அதை நம்ம முன்னோர்கள் நம்பினாங்க, அதை நம்மளும் இன்றைக்கி வரைக்கும் கடைபிடித்து வர்றோம். அப்போ ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு காரணம் இருக்கு இல்லையா? இது நிறையா காரணங்கள்லாம் இருக்குது. அடுத்து நாரதர் அவர்கள், யார்? கீதப்பிரியன் அவர்கள். அவர் வருவார். அடுத்து அவர் பேசினாருன்னா அவரோட கலந்து பேசலாம். இப்போ என்னோட வேலைக்கு நான் வர்றேன். எங்கள் அப்பா காவலுக்கு போக சொல்லியிருக்கார். ஏன்னா ஆண்கள் சென்று உழுது பயிரிட்டு வேட்டையாடுவதும், என்னை போன்ற பருவமடைந்த பெண்கள் வந்து திணைக்காவல் புரிவதும் குல வழக்கம். அதனால் அப்பா காவலுக்கு போக சொல்லியிருக்காரு. காட்டுக்கு போனோம். என்னுடைய தோழிகளுடைய வரவிற்காக நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றேன். ஆனால் தோழிகளை காணவில்லை. வருவாங்க, பார்ப்போம். ராசாவே உன்னை நம்பி இந்த ரோசா பூ இருக்குதுங்க, ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க அது உசுர வந்து உருக்குதுங்க. சொல்லாத உறவை இவன் நெஞ்சோடு மறைச்சா அது தப்பான கருத்தா, தண்ணீரின் எழுத்தா. ராசாவே ஒன்ன நம்பி இந்த ரோசாப்பு இருக்குதுங்க, கண்ணத்தில குத்துது குத்துது சுழிவோ படகு போல மனது சுத்துது சுத்துது. பருவோ தெரியாம மழையும் பொழுதாச்சு, விவரம் புரியாம மனசும் நனைந்தாச்சு, உனக்கே வச்சிருக்கேன் மூச்சு, எதுக்கு இந்த கதை ஆச்சு? கண்ணு நாடு மூக்கு வச்சு ஊருக்குள்ள பேச்சு. ராசாவே ஒன்ன நம்பி இந்த ரோசாப்பு இருக்குதுங்க, பழச மரக்களையே பாவி மகனிஞ்சு துடிக்கு, உன்னையும் என்னையும் பத்தி ஒரு சனம் கும்மி அடிக்குது. பழச மரக்களையே பாவி மக நெஞ்சு துடிக்குது, உன்னையும் என்னையும் வச்சு ஒரு சனம் கும்மி அடிக்குது. அடடா எனக்காக அருமை குறைஞ்சீங்க, தரும மகராசா தலையே குனிஞ்ச